ஒரு ஆசீரின் பொழுதாய், ஒரு விடுதலையின் பொழுதாய், ஒரு கிருபையின் பொழுதாய் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற கடவுள். மனிதர் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், நீரோ எங்கள் இதயங்களை காண்கிறீர். எத்தனை சுமைகள், எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே பரிசுத்தரே என்று சொல்லி நம் ஆலைப்பொழுதுமை தேடி வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் உனக்காக எத்தனை காரியங்களை கடந்த வருஷம் முழுவதும் செய்திருப்பார். உன் குடும்பத்தை அவர் சுமந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை அற்புதத்தால் நிரப்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை கொடுங்கள். உங்களுடைய கண்ணீரை காண்கிற கடவுள் அவர், உங்கள் வேதனையை சந்திக்கிற கடவுள் அவர். ஆண்டவரை கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பவரே, நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவர், நீர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பவர். ஆண்டவரே, நான் வறுமையான பாத்திரம், வாழ்வு முழுவதும் வறுமை. வாழ்வு முழுவதும் வறுமை. நீர் இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவர். பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவர். நற்கருணையுள்ளவரே, ஆராதனை புரிவோம். ஆமென். ஆராதனை புரிவோம். இயேசுவே, அப்படியே எழுந்து நிற்போம் எல்லாரும். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எழுந்து நிற்போம். ஆண்டவரை, நான் வெறுமையான பாத்திரம், எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவர். என் வாழ்வு முழுவதும் வெறுமை ஆண்டவர். எனக்கென்று பெருமை பாராட்டுவதற்கு நீர்தான் ஆண்டவர். நீர்தான் என் பெருமை ஆண்டவர். கண்களை மூடி நம் வலதுகை நெஞ்சோடு வைப்போம். ஒரு உண்மை சம்பவத்தை இந்த மாலை பொழுதிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த கிழமை நடைபெற்ற சம்பவம். ஒரு இடத்துக்கு மறையுறைக்கு போய் நான் திரும்பி வர்ற வேளையிலே ஒரு குடும்பத்தினர் ஓடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வெஸ்பர் அன்றைக்கு நற்கருணை வழிபாட்டின் நேரம், நற்கருணை ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் அழுத ஒரு காரியம், 7 வருஷமாய் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனை லட்சக்கணக்கில் நாங்கள் செலவழித்தோம். எல்லாருமே மாற்றி விட்டார்கள். கடைசியாக ஒருவனை நம்பி நாங்கள் காசு கொடுத்தோம். 4 மாதங்களாய் ஒன்றுமில்லாத நிலையிலே, ஒரு பதிலும் இல்லாத நிலையிலே நான் நற்கருணை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அழுதே, ஆண்டவரே, எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் நாங்கள் செலவழித்து விட்டோம். இந்த பயணத்துக்காக எத்தனை காரியங்களை நான், எத்தனை என் நிலங்களை விற்றேன். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. 4 மாசமாகியும் இன்னும் ஒரு பதிலும் வரவில்லை. 7 வருஷம் நான் உடைந்து போய்விட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு உம் சமூகத்தில் இருந்து நான் அழுகிறேன். எனக்கு ஒரு பெரிய பதிலை நீர் தருவீர் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வேண்டாம். ஏன் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை? ஒரு கடனாளியாக நான் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. ஏன் இந்த உலக வாழ்க்கை என்னை நான் அழித்துக் கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால், நற்கருணை எழுந்தேற்றத்திலிருந்து கடைசி வரை நான் அழுது கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, அந்த வழிபாடு முடிய அவள் தன் வீட்டுக்கு சென்ற போது அவளுடைய போனில் ஒரு செய்தி வந்திருந்தது.
நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கான பயணம் சரியாகிவிட்டது, 18ஆம் தேதி நீங்கள் போகலாம் என்று சொல்லி, இந்த மாசம் 18ஆம் தேதி, 3-4 மாசங்கள் 7 வருஷம் ஏமாற்றம், 4 மாதங்கள் துன்ப நிலை. ஆண்டவருக்கு முன்னால் அழுதாள். அந்த இரவே ஆண்டவர் அவள் குரலை கேட்டார். பிரியமானவர்களே, நாங்கள் வறுமையான பாத்திரம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனம் சொல்கிறது, பேதுரு ஆண்டவரை நோக்கி சொன்னான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவது? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றது ஆண்டவர். மனுஷர்களை நம்பி ஏமாந்து போனோம், உறவுகளை நம்பி ஏமாந்து போனோம், எங்கள் செல்வத்தை நம்பி ஏமாந்து போனோம், எங்கள் தொழில் துறைகளை நம்பி ஏமாந்து போனோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை, என் சகோதர சகோதரிகளை நம்பி ஏமாந்து போனோம். இன்னைக்கு இந்த மாலை பொழுதிலே நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி பேதுரு ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என் ஆண்டவர் இயேசு இந்த மாலை பொழுதிலே உன் சமூகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இந்த மாலை பொழுது உன்னை காண்கிற கடவுள். சீடர்கள் அவரை நோக்கி பார்த்து கேட்டார்களே, ஸ்டே வித் us Lord, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. மாலை நேரமாகிவிட்டது என்று சொன்னார்களே. மாலை நேரம் என்பது என்ன? என் வாழ்க்கையின் கசப்பு, என் வாழ்க்கையின் பாவம், என் வாழ்க்கையின் பலவீனம், என் வாழ்க்கையின் தனிமை, என் வாழ்க்கையின் இழப்பு, என் வாழ்க்கையின் ஒன்றுமில்லாத நிலைதான், இருள் படிந்த நிலை. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை பார்த்து கேட்கிறோம், மாலை நேரம் ஆகிவிட்டது, எங்களோடு தங்கும் என்று சொல்லி. நன்றி ஆண்டவரே. தீப தூவ மலர்களால் நான் உம்மை ஆராதிக்க இருக்கிறோம். இந்த தீப தூவ மலர்களால் நாங்கள் உம்மை ஆராதிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை பொழுதிலே ஒவ்வொரு தீபமும் தூபமும் நானும் என் குடும்பத்தாரும், நான் இந்த தீப தூப மலரோடு என் குடும்பத்தை, என் கசப்புக்களை, வேதனைகளை, வியாதிகளை, ஏமாற்றங்களை, நன்றிகளை, புகழ்ச்சிகளை கொடுக்கிறேன். வழி நடத்தும் ஆண்டவரே. முழந்தால் படியிட்டு என் ஆண்டவர் இயேசு நற்கருணை பிரசன்னத்திலே உயிருள்ள பிரசன்னமாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசுவை தீப தூப மலர்களால் நாங்கள் ஆராதனை செய்வோம்.
மலரஞ்சலி மாபரன் இயேசுவுக்கே மலராலே அஞ்சலி மலராலே அஞ்சலி ஓ தெய்வமே தெய்வமே அஞ்சலி என் தெய்வமே தெய்வமே அஞ்சலி. அமர்ந்து கொள்ளுங்கள், உட்காருங்கள். பிரியமானவர்களே, புனித அன்னை தெரேசாள் சொல்வாள், கவனித்துக் கொள்ளுங்கள். வெண்ணிற அப்ப வடிவில் நற்கருணை வடிவில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை ஆழமாய் உற்று நோக்கிப்பார். அவர் உன்னை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை கண்டுகொள்வார். ஆண்டோடைய அன்பு பாருங்க, நாங்கள் நினைக்கிறோமா எப்படி? நம்ம மனுஷருடைய அன்பு தான் வயது போகும்போது நாளுக்கு நாள் மாறும். கடவுளுடைய அன்பு, ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நான் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரத்தில் நிற்கின்றேன். ஆண்டவரை விட்டு என்னுடைய வாழ்வு தூரத்தில் நிற்கின்றது. ஆண்டவரை விட்டு என்னுடைய குடும்பம் தூரத்தில் நிற்கின்றது. ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஒரு இளைஞன் தொலைபேசி எடுத்தான். தொலைபேசி எடுத்து சொன்னான், ஃபாதர் உங்களோட ஒரு கொஞ்சம் கதைக்கணும் ஃபாதர்ன்ட்டு. நான் சரி, அவசரமாக கதைக்கணுமா தம்பி? அவசரமாக தான் ஃபாதர் கதைக்கணும் சொல்லி வந்தான். கோட் ஷூட்டெல்லாம் போட்டு தான் வந்தான். சப்பத்தெல்லாம் அடித்து கோட் ஷூட்டெல்லாம் போட்டு சும்மா ஸ்மார்ட்டாக தான் வந்தான். வெளியால் ஸ்மார்ட்டாக தான் இருந்தான். கதைச்சப்புறம் தெரியுது உள்ளால முழுக்க எல்லாம் இத்து போயிடுச்சு வாழ்க்கை. நீங்களும் மேக்கப் போட்டு வடிவாக தான் வந்திருக்கிறீங்க. உள்ளால ஆண்டவர் அறிவார். உங்களோட இதயத்தை ஆண்டவர் அறிவார். நீங்கள் மற்றவர்களை வச்சிருக்கிற பொறாமை, போட்டி, குறை கூறுற தன்மை, அவதூறு பேசுகிற தன்மை, நான் ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்களோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். மற்றவண்ட வளர்ச்சியில் நக்கல் படுறது, காய்மாகரம் படுறது, அவன் செழிப்பில் வயிறெறிகிறது அநேகம் நம் மண்ணில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நம் கிராமம் வளர்வதில்லை. நம் கிராமம் இன்றைக்கு ஒன்றுபடாதனால் நாம் நிறைய காரியங்களை இழந்து போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அந்த பொடியன் வந்தான். வந்து சொன்னான், ஃபாதர் நான் உங்கள்கிட்ட பாவ சங்கீதனம் செய்யணும் ஃபாதர். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. ஐ ஹாவ் எவ்ரிதிங், எல்லாம் இருக்கிறது. நல்லா உழைக்கிறேன் ஃபாதர், நல்லா டான்ஸ் ஆடுறேன், குடிக்கிறேன், நைட் கிளப்ஸ் எல்லாம், மோட்டர் சைக்கிள், கார் எல்லாம் இருக்குது. ஆனால் அமைதி இல்லை ஃபாதர், அமைதி இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டில் வீடு முழுக்க சாப்பாடு இருக்கலாம், ஆனால் பசிக்காடி சாப்பிட இல்லை. பசி தருபவர் கடவுள். நாங்கள் பெரிய மெத்தை நல்ல கட்டிலெல்லாம் அப்படி போட்டு பெரிய மெத்தையெல்லாம் போட்டிருக்கலாம், ஆனால் நித்திரை தருவது ஆண்டவர். நிறையவே நித்திரை இல்லாமல் குளிச போடுறோம். ஏனென்று சொன்னால் நம் இருதயத்துக்குள் பாவம் இருக்கின்றது, பாவம் இருக்கின்றது. அதனால்தான் நம் குடும்பங்களுள் ஒளி இல்லை, நம் குடும்பங்கள் இருள் படிந்திருக்கின்றது. வீடு முழுக்க செல்வம், சொத்து இருக்கலாம், ஆனால் அமைதி அது பரிசுத்தத்தால் வரும். நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏன் இல்லைன்னு சொன்னால் நம் வீட்டில் பாவம் குடிகொண்டிருக்கின்றது. அவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவம் உண்மையில் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாசல்ல தான் படுத்து கிடக்கான். நீ எங்க தான் பாவம் செய்தாலும் பாவத்துக்கு உண்ட அட்ரஸ் தெரியும். கூகுள் மேப்பெல்லாம் அதுக்கு தேவையில்லை, லொக்கேஷன் சேவ் தேவையில்லை. அது கரெக்டாக எங்கே தான் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு உங்கள் மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைக்கு தெரியாமல் பாவம் செய்தாலும் கவனிச்சு கொள்ளுங்க. பாவம் உன் மீது வேட்கை கொண்டு
உன் வீட்டு வாசலில் படுத்து கிடக்குது. இப்ப கூட படுத்து தான் கிடக்குது. நான் மேக்கப்பை போட்டு பெயிண்ட் அடிச்சு குளநெல்லாம் அடிச்சு குளநெல்லாம் அடிச்சு பூசைக்கு வர போறேன், டவுனுக்கு போறேன், வேலைக்கு போறேன், உடுப்பெடுக்க போறேன், பெருநாள் வருது, எல்லா டவுன் முழுக்க சுத்த போறேன். ஆனால் படியால இறங்கும் போது பாவம் உண்ட காலை ஒட்டிக்கொள்ளும். பாவம் முன்னோடையே பயணம் செய்யும். திருப்பி நீ வீட்டுக்கு வரும்போது அது கரெக்டா அந்த இடத்துல இறங்கிக்கொள்ளும். பிரியமானவர்களே, அநேக பேருடைய வீட்டு வாசலில் பாவம் படுத்து கிடக்கின்றது. ஏன் தெரியுமா? பாவ சங்கீதம் எடுத்து எத்தனையோ ஆண்டுகள். உன் இருதயத்துக்குள் போய் பார், ஆண்டவர் உன்னோடு பேசுவார். வேற்று தெய்வ வழிபாடு நம் மண்ணில் நிறைந்து போயிருக்கின்றது. அந்நிய தெய்வ வழிபாடு நம் மண்ணில் இன்றைக்கு நச்சுத்தன்மையாய் மாறியிருக்கிறது. செய்வினை சூனியம், பில்லி சூனியம், மந்திரம், மாயை இந்த மண்ணை ஆளுகிறது. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் தன் வார்த்தையை ஊட்டுவாராக. ஏன் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை? ஏனென்றால் அந்நிய தெய்வம் நம் வீட்டுக்குள் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கையை விட மந்திரத்தை நாங்கள் நம்புகிறோம். அதனால் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் விதைப்பார். உங்களோடு பேச நல்லா உள்ள போய் பாருங்க. சின்ன வருத்தம் வந்தால், சின்ன காயம் வந்தால், நான் ஆண்டவரை தேடுகிறேனா, மந்திரத்தை தேடுகிறேனா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? ஆண்டவர் இந்த மண்ணுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை நான் சொல்றேன். அது நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு தெரியும். ஏனென்றால் உன் வீடு இருள் படிஞ்சிருக்குது. உன் வீட்டுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறல்ல. ஏனென்றால் பாவி தான் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவன் தன் ஓட்ட பொக்கெட்டுக்குள்ள தான் காசப்படுவானா, அது குட்டண்டு விழுந்துருமா? பாவி ஆண்டவரை நம்பாதவன் ஓடி ஓடி உழைத்தாலும் அவன் எண்ணெயை ஓட்ட சட்டியில் தான் ஊத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நீ எவ்வளவுதான் உழைச்சாலும், நீ எவ்வளவுதான் ஓடினாலும், ஏன் உன் வீட்டில் அமைதி இல்லை? ஏனென்றால் உன் வீட்டில் பாவம் இருக்கிறது. பாவம் உன்னை ஆளுகை செய்கிறது, உன்மேல் வேட்கை கொண்டிருக்கிறது. அதனால் எவ்வளவுதான் ஓடினாலும் என் இருதயத்தில், என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யோசித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். என்ன பாவம் உன்னை ஆளுகை செய்கிறது? என்ன பாவம் உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறது? எத்தனை வருஷமாய் நல்ல பாவ சங்கீதம் எடுத்து. நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. சரியா? அந்த அம்மா சொன்னது சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னார், ஃபாதர் எங்கேயும் போனால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், இந்த பிரச்சனை இல்லைன்ட்டு. சில இடங்களை சொல்லியும் இருப்பேனே தெரியல. அது என்ற மனசை தொட்டு ஒரு அனுபவம். 85 வயசு அம்மா, கவனிச்சுக்கொள்ளுங்க, 85 வயசு அம்மா சாக போகிறா. சாக போகும்போது நான் பாவசிங்கத்தனத்துக்கு போனேன். அவர் சொன்னால், என் கையை பிடிச்செல்லாம் வந்து, ஃபாதர் எனக்கு சரியான பயமாக இருக்குது ஃபாதர், நான் நரகத்துக்கு போயிடுவேன் என்று பயமாக இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொன்னான். ஏனம்மா? ஃபாதர் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு, அப்படின்னா 35 வயசு இருக்கும்போது அவ பிள்ளை கண்டு, பேர பிள்ளை கண்டு, பூட்ட பிள்ளையும் கண்டு, ஓட்ட பிள்ளையும் கட்டுட்டாள். அவங்க எல்லா பிள்ளையும் இருக்கு. ஆனால் அமைதி இல்லை அவருடைய இதயத்தில். அவ சொல்கிறா, ஃபாதர் 50 வருஷமா ஒரு முள் உண்டு என்னை குத்தி இருக்கின்றது. சாக போகிற வயசு 50 வருஷம், 35 வருஷத்துக்கு முன்னுக்கு செய்த பாவம், 35 வயசில் செய்த பாவம். அப்போ நான் கேட்டேன், பரவாயில்லம்மா சொல்லுங்கம்டா. அவன் சொல்கிறான், ஃபாதர் எனக்கு 35 வயசு இருக்கும்போது நான் என்னுடைய வயிற்றில் இருந்த ஒரு குழந்தை கருவை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, உயிர், நாங்கள் சிந்துகிற இரத்தம் ஆண்டவர் நோக்கி கூக்குரல் இடுகின்றது. அன்றைக்கு சிம்பிளாக போயிட்டு, ஆனால் அது ஒரு ஒரு வடுவாய் நம் இதயத்தில் குந்தி கொண்டிருக்கின்றது. எத்தனை துரோகங்கள், கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவனுக்கு எதிராக, எத்தனை கடவுள் நம்பிக்கை இல்லாத உலக வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞன் சுவதில், எத்தனை பொய்யான முகமுடி பாடசாலை பிள்ளைகள். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்க விரும்புகிறார். பிள்ளைகளை உங்களை அப்படி தூக்கி சுமக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்தி, யாருமே எட்டாத இடத்துக்கு உங்களை உயர்த்தி ராஜாக்களாக மாற்ற இருக்கிறார். ஏழைகளை தூசி எறிந்தும்
எளியோரை குப்பை மாட்டிலிருந்தும் தூக்கி எடுத்து பிரபுக்கள் மத்தியில், அரசர்கள் மத்தியில் அமரச் செய்திருக்கிறார். ஆனால் நான் தடை செய்கிறேன். இஸ்ராயல் மக்கள்கிட்ட ஆண்டவர் மோசையை அனுப்பி சொல்றார், இங்க போய் என்ற மக்கள்கிட்ட சொல், நாளைக்கு நான் அவர்களை சந்திக்க வருவேன் என்று. ஆனாலும் நீ சொல், நாளைக்கு நான் அவர்களை சந்திக்க வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களை பரிசுத்தமாக்கு, தூய்மையாக்கு. ஏனென்று சொன்னால் மக்களில் தூய்மை இல்லையோ நான் அவர்களை சந்திக்க வர மாட்டேன். அவனுடைய வார்த்தை சொல்கிறது ஈஸியா, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர். உங்களுடைய மனசுக்குள்ள கண்களை மூடுவோம். இந்த பாவ மன்னிப்பு நாங்கள் பாட்டு படிக்க இருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு பாடலாகிய என்னை தேடி ஒரு தெய்வம் என்று சொல்லி அந்த பாடல் பாடிக்க இருக்கிறோம். உங்களோட மனசுக்குள்ளே போய் பாருங்கள், கண்களை மூடுங்க. இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் உங்களோட குடும்பத்தில் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களோட வீடு சக்கையின் வீடாக மாறும். உன் வீடு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும். சக்கை என்ற ஒரு மனுஷனுடைய மனமாற்றம் ஒரு வீட்டுக்கே மகிழ்ச்சியை கொடுத்தது. அம்மா அப்பா, உங்கள் ஒருவருடைய மனமாற்றம் அப்பா, நான் சொல்கிறேன், உங்களோட வீட்டுக்கே மீட்பை கொடுக்கும். அப்பா அம்மா, ஒன்ற ஒரு மனமாற்றம் உன் வீட்டுக்கு இருக்கிற மற்றாக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இளைஞன் ஜோதியே, இந்த இடத்தில் இல்லை, இருட்டுக்குள் நிற்கிற, வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் நண்பா இளைஞன் ஜோதியே, உன் ஒருத்தனுடைய மனமாற்றம் உன் வீட்டுக்கு மீட்பை கொடுக்கும். நீ இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வா. உன் வீடு இழந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ளும். உன் ஒருத்தனுடைய மனமாற்றம் ஒரு இனத்துக்கே விடுதலையை கொடுக்கும். ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு, கண்களை மூடு. ஆண்டவரை, நான் என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னென்ன காரியங்கள் நான் அடிமைப்பட்டப்பட்டிருக்கிறேன், என்னென்ன காரியம் என் இருதயத்தில் இன்றைக்கு என் குடும்ப மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதுக்கு தடையாய் இருக்கிறேன். நீர் என்னை தேடி வந்த பரிசுத்தம், நீ என்னை தேடி வந்த நல்லாயன், என்னை என் குடும்பத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி இந்த மன்னிப்பு பாடலிலே பங்கு பெறுவோம். இயேசுவே, நீர் என்னை தேடி வந்தவர், பரிசுத்த இரத்தத்தினால் என்னை சுத்தப்படுத்தினவர், என் பாவங்களின் பலவீனங்களை கழுவினவர். நான் உம்மை விட்டு வேற்று தெய்வங்களை, மனுஷர்களை, அந்நிய தெய்வங்களை நம்பிய நாட்கள் ஏராளம். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. காணாமல் போன ஆண்டவரே, நான் மாற்று தெய்வ வழிபாடு, சின்ன பிரச்சனைகள் இருந்தால் வேறு தெய்வங்களை நம்பிக்கையற்ற மனிதனாய் சென்ற நாட்கள் ஏராளம். என்னை மீண்டும் கொண்டு வாரும் ஆண்டவரே. ஜோபுவை போல என்ன துன்பம் தான் வந்தாலும் உம்மை மட்டும் பற்றி கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சக்கையனுடைய வீட்டுக்கு சென்றவரே, நானும் உம்மை பார்க்கிறேன். என் பாவங்கள் பலவீனங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, என்ற வீட்டுக்கு வாங்க, இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, என்ற வீட்டை மீட்பின் இல்லமாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்போது நாங்கள் விடுதலை பெறுவோம், நாங்கள் விடுதலை பெறுவோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்வோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனமாற ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. நான் நல்ல மனுஷனாய் வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. என்னை வழி நடத்தும். சக்கியுவே, இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும். இறங்கி வா சக்கியுவே, இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அழைக்கின்றார். ஆண்டவரே, பரிசுத்தரே, என்னை சுகப்படுத்தும். ஓடி வா, என்னை தேடி
மரியா உம் அன்பை சுவைத்தார்களே, பாதத்தில் அமர்ந்திருந்து தன் கண்ணீரால் உம் காலடிகளை கழுவிய அந்த பெண்ணை போல ஆண்டவரே, என் பிரமாணிக்கமற்ற வாழ்க்கை, பாவத்துக்குள் அடிமைப்பட்ட தன்னை, மனுஷர்களை நம்பி அழிந்த நாட்களின் மத்தியிலே இன்னைக்கு வந்து கண்ணீரால் உம் பாதங்களை நினைத்து மனமாற விரும்புகிறேன் ஆண்டவர். பாவி பெண்ணை போலும் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நான் இழந்த மகிழ்ச்சியை, நிம்மதியை தாரும். என் வீடு ஒளி பெற வேண்டும் ஆண்டவரே. அற்புதத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவர். கணவனுக்கு எதிராய் மனைவிக்கு எதிராய் செய்த குற்றங்கள், களவு, பொய், தீமைகள், பில்லி சூனியங்கள், மாற்று தெய்வ வழிபாடுகள் ஆண்டவரே என் இருதயத்தில் குடிகொண்டிருந்தால் நான் விட்டு விடுகிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஒருவர் மன்னிக்காத நிலைகள், ஒருவரோடு கோபதாபங்கள், உறவுகளுக்குள் சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் நிறைந்திருந்தால் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதில் வீட்டுக்கு போவதற்கு முன்னதாய் யார் மீது மனஸ்தாபப்பட்டிருந்தாலும் அவர்களை தேடி சென்று மன்னிப்பு கேட்பதற்கு, மன்னிப்பு கொடுப்பதற்கு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம் காலடியில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். விசுவாசி சமாரியாவின் விசுவாசி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் இருதயம் குத்தப்படுகிறது ஆண்டவரே. எத்தனை கோபதாபங்கள், எத்தனை போட்டி பொறாமைகள் இதயத்தில் காயப்படுத்தி இருக்கிறது. ஆமென். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். எழுந்து நிற்போம். எழுந்து நம்முடைய 2 கைகளை மீது ஒரு நிமிஷம் உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும், ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீனன், நான் உமக்கு எதிராய் குற்றம் செய்திருக்கிறேன், அதனால் என் இருதயத்தில் அமைதி இல்லை. பயப்பட வேண்டாம், கையை உயர்த்து. ஆண்டவர், நீ கையை உயர்த்தும் போது உன் பொருட்டு உன் வீடு மீட்பு பெறும். சக்கை என்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவன் வீடு மீட்பு பெற்றதே. மோயிசன் என்ற ஒரு தனி மனுஷன் தன் 2 கரங்களை உயர்த்த போது ஒரு இனம் வெற்றி பெற்றதே. நீ கையை உயர்த்தும் போது ஆண்டவர் உனக்காய் வெற்றியை கொடுப்பார். ஆண்டவர், என் மனைவிக்கு எதிராய் செய்த குற்றங்கள், என் கணவனுக்கு எதிராய் செய்த குற்றங்கள், என் சொந்த உடலுக்கு எதிராய் செய்த குற்றங்கள், ஊனியல் வினிச்சைகள், பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, சீற்றம், பொறாண்மை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம், ஊனியல் வினிச்சைகள். கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 19 பவுலடிகளார் சொல்கிறாரே, ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் என்னை சிறைப்படுத்தி இருக்கிறது, இன்றைக்கு அதிலிருந்து வெளி வர முடியாமல் நான் அழுகிறேன் ஆண்டவரே. அதுதான் என் குடும்பத்தை இன்றைக்கு அன்பிலிருந்து, மகிழ்ச்சியிலிருந்து, நிம்மதியில் இருந்து தடை செய்கிறது ஆண்டவரே. அது என் சுயநலம், எனக்குள் இருக்கிற பாவம், எனக்குள் இருக்கிற பலவீனம், எனக்குள் இருக்கிற இச்சையின் தன்மைகள் என் குடும்பத்தை சீரழிக்கிறது ஆண்டவரே. கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவர். பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை போல தலை குனிந்து உம் சமூகத்தில் இருக்கிறேன் ஆண்டவர். என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த மாலை பொழுதில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக, உம் வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும், அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிஞ்சால்தான் அது மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா இஸ்ராயேல் மக்கள் என்னத்துக்கு அடிமையாகி போனாங்க? தெரியுமா உங்களுக்கு? இஸ்ராயேல் மக்கள் எகிப்துக்கு என்னத்துக்கு போனாங்க தெரியுமா? வயிற்றுக்காக, சாப்பாட்டுக்காக. 70 பேர் குடு 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 குடுன்னு போறாங்க. 70 பேர். எத்தனை பேர்? நான் சொல்றது பின்னால விளங்குதா? பின்னால விளங்குதாப்பா? ஓகே. 70 பேர் சாப்பாட்டுக்காக எகிப்துக்கு போனாங்க. போனவங்க மாட்டிட்டாங்க. 400 வருஷம் மாட்டிட்டாங்க. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் பாருங்க. சாப்பாட்டுக்காக போன 70 பேர் 400 வருஷம் மாட்டிட்டாங்க. போகும்போதும் பார்வோன் தான் இருந்தான். அவங்க விடுதலையாகி வரும்போதும் பார்வோன் தான் இருந்தான். என்னுடைய கேள்வி, 400 வருஷம் பார்வோன் வாழ்ந்தானா? 400 வருஷம்? பேர் மொழிகிறீங்க. இஸ்ராயேல் மக்கள் எகிப்துக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க, யாக்கோபுட பிள்ளைகள். அப்போது இருந்த அரசன் பார்வோன் அரசன் தான். மோசே போராடி இஸ்ராயேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போதும் இருந்த அரசன் பார்வோன் அரசன் தான். 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்று சொன்னால், 400 வருஷம் அந்த அரசன் வாழ்ந்தானா? என்ன ஒண்ணும் சொல்றீங்களே? சிலவளை வாழ்ந்திருப்பான் என்ன? அந்த அரசன் வாழையில. பார்வோன் என்பது ஒரு தீமையின் அடையாளம், ஒரு பரம்பரை பெயர். சரியா? எப்போதெல்லாம் நான் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறேனோ அப்போது பார்வோன் என்னை ஆளுகை செய்வான். பார்வோன் என்பவன் சாத்தான், பேய், பிசாசு. எப்போது நான் என் சொந்த சுயநலத்துக்காய் தீமைக்குள் வாழ்கிறேனோ, அடிமைப்பட்டிருக்கிறேனோ, பார்வோன் என்னையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும். ஆண்டவர் மோசேயை எழுப்பி இஸ்ராயேல் மக்களை எகிப்திய அடிமைத்தன்மையிலிருந்து கூட்டிக் கொண்டு வாரார். கவனிச்சு கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போறேன். சரியா? கவனமா கவனிச்சாதான் அது உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம். கூட்டிக் கொண்டு வாரான். செங்கடலை ஆண்டவர் கடந்து பிளக்கச் செய்தார். பிளக்கச் செய்து செங்கடலை கடந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, செங்கடலை கடந்த ஆண்கள் தொகை மட்டும் 6 லட்சம் பேர். எத்தனை பேர் எகிப்துக்கு போனாங்க அடிமையா? 70 பேர் போனாங்க. வெளியே கூட்டிக் கொண்டு வரும்போது ஆண்டவர் ஆண்கள் தொகை மட்டும் 6 லட்சம். அம்மா அப்பா, 6 லட்சம். ஆண்கள் தொகையே 6 லட்சம் என்று சொன்னா, நம்ம பெண்கள் தொகை இந்த பாருங்க, பூசையில 10 ஆம்பளை 100 பொம்பளை. அன்பியத்தில் 1 ஆம்பளை 20 பொம்பளை. வழிபாட்டு குழுல ஆம்பளையே இல்லை, பொம்பளை மட்டும்தான். இப்ப சூசியப்படுற கூட்டத்தில் கூட, அந்தோனியார் கூட்டத்தில் பொம்பளை மட்டும்தான் வரப்போகுது.
ஆம்பளை இல்லை. ஆம்பளையே 6 லட்சம் பேருன்னு சொன்னால் பெண்கள் சும்மா சொல்லுவோமே 6 லட்சத்தை போடுங்களே, சரியா, 12 லட்சம். இப்போ பிள்ளைகள் குஞ்சு குருமா குட்டிகள் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் பிறந்திருப்பாங்க 400 வருஷம் எல்லாம் போட்டா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை ஆண்டவர் 400 வருஷத்துக்கு பிறகு 70 பேர் தாமா போனாங்க. வரும்போது தன் மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். What a God! அவரை நம்பி வாழ்ந்த மக்களை ஆண்டவர் பெருகச் செய்தார், ஆசீர்வதித்தார். 20 லட்சம் மக்களை ஆண்டவர் வெளியே கொட்டி கொண்டு வந்தார். இப்ப போறாங்க, பாலைவனத்துக்குள்ள போறாங்க. எத்தனை வருஷம் பாலைவனத்தில் பயணம் செய்தாங்க? 40 வருஷம். சரியா? சரி. ஒரு நாள் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். அந்த தியானத்தில் ஒரு அம்மாட்ட கேட்ட, நீங்க யாராவது நீங்க உங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிங்களா? ஒரு அம்மா கையை உயர்த்தினா. எத்தனை பேருக்கு அம்மா இன்விடேஷன் கார்டு கொடுத்தீங்க? 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? ஒரு மதிய சாப்பாடு. எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு. 1000 பேருக்கு ஒரு மதிய சாப்பாடு கொடுக்கறதுக்கு எத்தனை நாளமா ஆயத்தப்படுத்தினீங்க? ஃபாதர் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல. 1000 பேருக்கு ஒரு மதிய சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஃபுட் சிட்டி இருக்குது, மரக்கறி கடை இருக்குது, தண்ணி கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது, எல்லா கடையும் இருந்து 2 மாசம் எடுத்திருக்கு ஆயத்தப்படுத்திருக்கு. சில நேரத்தில் நாங்கள் 21வது கீ பர்த்டே துறக்கிறது, 21வது கீ பர்த்டே இல்ல அது 25வது கல்யாணம் முடிச்ச வருஷம் ஆண்டு, 50வது ஜூபிலி, 25வது ஜூபிலி இருக்கு. 50 பேருக்கு 20 இரவு சாப்பாடு கொடுப்பதற்கு எத்தனை ஆயத்தங்கள்! ஏய், ஃப்ரைட் ரைஸா, சிக்கன் கறியா, பிரியாணியா, அது கோழி கறியா, நாட்டுக்கோழியா, பிராய்லர் கோழியா, அதுக்குள்ள மாடு காய்ச்சிருதா, ஆடு காய்ச்சிருதா, நாளைக்கு ஒரு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாராக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற எத்தனை தடவை நீங்க கூட்டங்களை வச்சிருப்பீங்க ஃபாதரோடு சேர்ந்து ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அதுக்கு யாரு கோழிக்கு பொறுப்பு, யாரு இடியப்பத்துக்கு பொறுப்பு, யாரு சொதிக்கு பொறுப்பு, யாரு சமைக்கிறது, யாரு பீங்கான தூக்குறது, யாரு சர்வ் பண்றது, யாரு பழம் கொண்டு வர்றது, அது ஒருவேளை சாப்பாடு நாளைக்கு ஃபீஸ்டுக்கு மட்டும். ஒரு 50 பேர் வச்சுக்கொள்ளுங்களேன், எவ்வளவு எவ்வளவு ஆயத்தங்கள். எப்பயாவது நினைச்சோமா? 20 லட்சம் மக்களை ஆண்டவர் 40 வருஷம் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் பாலைவனத்தில். மோட்டார் சைக்கிள் எடுத்தால் பழம் வாங்கலாம், மோட்டார் சைக்கிள் எடுத்தால் அங்கே போய் இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் பாலைவனம் அம்மா, அப்பா பாலைவன் 20 லட்சம் மக்களை 40 வருஷம் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து போஷித்திருக்காரு. உங்களை அவர் கைவிடுவாரா? உன் மக்கள் அழும்போது கூக்குரலை செவிசாய்க்கிற ஆண்டவர் எங்களோடு தங்கும் என்று சொல்லி கேட்டபோது அவர்களோடு தங்கிய ஆண்டவர், என் மக்கள் கூக்குரலிட்டு அழும்போது நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்காமல் பாராமுகமாக இருப்பேனா? அவர்களுடைய கண்ணீரை கேட்டு நான் இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், அம்மா உன் கண்ணீர் உண்மையாகவே இருந்தால் அவர் இறங்கி வருவார். ஏனென்று சொன்னால் நான் சொன்னேனே 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு எத்தனை ஆயத்தங்கள். கடைசியாக 10 பேருக்கு குறிப்பிட்டு நடந்த போது எவ்வளவு பிளான் போட்டும் கை கழுவுறதுக்கு நாங்கள் ஹேண்ட் வாஷ் வைக்க மறந்து கடைசி சோப்பை வெட்டு 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 வச்சோமே. இத்தனை மாதங்கள் ஆயத்தன் மத்தியிலும் ஒரு பெருநாளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஃபாதருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அன்பியங்கள் எத்தனை போராட்டங்கள். அம்மா 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறார் அம்மா ஆண்டவர் பாலைவனத்தில் ஒவ்வொரு நாளும். அம்மா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, விடுதலை பயனூல் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையை அடையும் வரை, வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியும் நாட்டை அடையும் வரை ஆண்டவர்களை மன்னாவால் போஷித்தார். ஆண்டவர் போஷித்தார். எல்லையை அடைந்த பின் அது விண்ணகம் அம்மா, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உன் வாழ்வு பாலைவனத்துக்குள் நீ பயணம் செய்கிறாய். சில பேர் ஏற்கனவே 40 வருஷம் பயணம் செய்தீங்க, நானெல்லாம் இப்ப 50வது நெருங்கி கொண்டு போகுது. நீங்கள் இதில் 50 60 இன்றைக்கு எத்தனை வருஷமாய் நம் பாலைவன வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை போஷித்திருக்கிறார். விண்ணகம் மட்டும் நீ மன்னாவை உண்ண வேண்டும். மன்னாதான் ஆண்டவர் இயேசு.
இந்த மன்னாவை நீ உண்ணவில்லைன்னு சொன்னார் செத்தே போவாய். ஆன்மீக சாவுதான் உனக்கு. அந்த எல்லையை, விண்ணக எல்லையை அடையும் வரை ஆண்டவர் மன்னாவால் போஷித்தார். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒரு 3 பாயிண்ட், 3 காரியம் உங்களோடு சொல்கிறேன். விடுதலை பயண நூல் கவனிச்சு கொள்ளுங்களா. விடுதலை பயண நூல் 16வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, பாலை நிலத்தின் மேல், அவங்க பாலை நிலத்தில் பயணம் செய்யறாங்களா, ஒரு டெண்டெல்லாம் அடிச்சு இருக்கிறாங்க. பாலை நிலத்தின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரை பொனி போன்ற ஒரு சிறிய பொருள் காணப்பட்டுதான். காலையில் இஸ்ராயல் மக்கள் வந்து பார்க்கிறாங்க, மென்மையான தட்டை போல உரை பணி போல ஒரு சிறிய பொருள் இருந்ததாம். அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்களா, என்ன இது, என்ன இது, என்ன இது? எபிரிய சொல் மன்னா என்பதற்கு தமிழால் அர்த்தம் என்ன இது, என்ன இது. என்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன இது. ஆகவே நாங்கள் மன்னா வென்றால் அர்த்தம் என்ன, மன்னா வென்றால் அர்த்தம் என்ன இது, என்ன இது, என்ன இது. சில பேருக்கு இவர் உயிரை காத்தவர். மன்னா என்ன இது, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் என்ன இது. சில பேருக்கு வாழ்வை உயர்த்தியவர், சில பேருக்கு குடும்பத்தை வழிநடத்தியவர், சில பேருக்கு யுத்த நாட்களில் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்த கடவுளைப் போல சுமந்தவர், ஒன்றுமே இல்லாமல் அழுத வேளையில் ஆறுதல் தந்தவர். என்ன இது, வாட் இஸ் திஸ், மன்னா. மன்னா என்ற எபிரியல் சொல்லுக்கு என்ன இது. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம், வித்தியாசமான அனுபவம். அப்ப மோசே வந்து சொல்கிறார், இது ஆண்டவர் உங்களுக்கு தந்த உணவு. அதுப்புறம் அவங்களுக்கே தெரியும் அந்த இதான் உணவு மன்னா. ஆகவே முதலாவது அவங்கள் மன்னாவோடு இருந்த உறவு, ஆண்டவர் கொடுத்த உணவோடு, இந்த மன்னாவோடு, பழைய ஏற்பாட்டின் மன்னாவோடு இருந்த உறவு எப்படி இருந்தது தெரியுமா? அதை நான் சொல்றேன், கேளுங்கள். விடுதலை பயண நூல் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, அது மன்னா கொத்தமல்லி போன்றும் வெண்மையாயும் நிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் இருந்ததாம். மன்னா என்ன மாதிரி இருந்தா, சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று இருந்ததாம். தேன் ஒரு நியூட்ரல் ஃபுட். தேன் உடம்பு குறையணும்டா தேனோட சுடுதண்ணியை போட்டு குடிக்கிறாங்க, உடம்பு கூடணும்டா தேனோட ஐஸ் கட்டியை போட்டு குடிக்கிறாங்க. தேன் பானுக்கும் சாப்பிடலாம், தேன் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். தேன் இஸ் a மெடிசின். தேன் ஒரு மருந்து. தேனால சுகர் வராது. இட்ஸ் a நியூட்ரல் ஃபுட். அப்ப மன்னா ஆரம்பத்தில் அவர்களுக்கு தேனை போல, தேனிலா சுட்ட பணியாரம் போல சுவையா இருந்தது. இதான் முதல் நம்முடைய வாழ்க்கை. அம்மாமார் அப்பா அம்மார்கிட்ட கேட்டு பாருங்க, பூசை இல்லைன்றா அவங்களுக்கு விடியாது என்று சொல்லுவாங்க. திருப்பலி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. சில அம்மாமாருக்கு பின்னேற பூசை வச்சா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு காலையில் மன்னாவை உண்டு, இயேசுவை உண்டு, இயேசுவோடு இணைந்துதான் பயணம் செய்யணும், தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இது முதல் நிறைந்த நிலை. ஆண்டவர் இயேசு அவர்களுடைய வாழ்வோடு இருந்தார். தேனாக சுவைக்கப்பட்டது. திருப்பலிக்கு மக்களுக்கும் இடையில் ஆழமான உறவு இருந்தது. நற்கருணை பிரசனத்தோடு ஆழமாய் உறவு வைத்திருந்தார். 24 மணித்தியாலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை ஆண்டவருடைய நற்கருணை பிரசனத்துக்கு முன்னால் போய் முழந்தால் படிட்டு அழுது ஜெபித்து அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தேனை போல சுவைத்தார். இது ஆரம்ப நிலை. இப்ப 2வது நிலைக்கு வந்துட்டோம். 3வது நிலையும் வந்துட்டு 2வது நிலையை சொல்றேன், கேளுங்கள். எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரம் 7 தொடக்கம் 8. சிறப்பு இளைஞர் ஜோதிகள் கவனிச்சுக் கொள்ளுங்கள். மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அதை அரவைக்கல்லில் அரைத்தார்கள், அதை உரலில் போட்டு இடித்தார்கள், பானையில் வேக வைத்து அதில் அப்பங்கள் சுட்டார்கள். அதன் சுவை எண்ணெயில் சுட்ட அப்பத்தை போல. நடை யாருடா உனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னது? உனக்கு செய்ய சொன்னாரா கடவுள்? நீ உன் மூளையை பயன்படுத்தி இப்ப மன்னாவெல்லாம் சிதைச்சிட்டா. உன்ற விருப்பம், உன்ற வெறுப்பு. நான் போனா நற்கருணை எடுப்பேன், விரும்பு நான் எடுப்பேன், விரும்பாட்டி எடுக்க மாட்டேன், விரும்பு நான் நல்ல முறையில் இருப்பேன். நீ உனக்கு அறவையில போட்டு அரைச்சு சுவைச்சு உன் விருப்பத்தின்படி ஆண்டவரையும் மாத்திட்டா. அதனால் தான் இன்றைக்கு தீமை. உன்னை யாரா சொன்னது? அரைக்க சொல்லி, இடிக்க சொல்லி, சுட சொல்லி?
இருந்து சாப்பிடுடா, தேனை போல இனிச்சுது. இப்ப நீ உன் சுயநலத்தால அதை எடுத்து நீயே அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி வெளியால இந்த கையை கட்டி கொண்டு பாவ சங்கீத்தனம் இல்லாம குடுகுடண்டு வந்து கையையும் குமிக்க மாட்டா, மொழியும் போட மாட்டா, பரட்ட முடியோட வந்து உன்ன விருப்பத்தின்படி நீ விரும்பினா எடுப்பா, நீ விரும்பாட்டி எடுக்க மாட்டா, நீ விரும்பினா பூசைக்கு வருவா, நீ விரும்பாட்டி பூசைக்கு வர மாட்டா, நீ விரும்பினா தோட்டத்துக்கு போவா, நீ விரும்பினா யாருடா உன்னை செய்ய சொன்னது? எண்ணெயில் சுட்ட அப்பம், எண்ணெய் கொலஸ்ட்ரால். சில பல கடையில போய் உளுந்து வடை வாங்கினா புளிஞ்சா 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம். யாராவது உளுந்து வடையை இது பிடிக்காம சாப்பிட மாட்டாங்க. அருவாசி வேற எண்ணெய் போட்டு சமைக்கிறது இல்லை, கொலஸ்ட்ரால். தேன், அடே தேனா இருந்ததை இப்ப எண்ணெயா மாத்திட்டான். இந்த சுயநலத்தால என்ற விருப்பத்துக்கு வெறுப்புக்கு நான் விரும்புனா பூசைக்கு போவேன், விரும்பாட்டி பூசைக்கு போக மாட்டேன், நான் விரும்புனா அப்படி இருப்பேன், விரும்புனா நற்கனை எடுப்பேன். எத்தனை கத்தோலிகள் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் என் ஆண்டவர் இயேசுவை சுவைக்கிறீர்கள்? எத்தனை பேர் பூசைக்கு வந்து நற்கருணை எடுக்காமல் செல்கிறீர்கள்? ஏனென்றால் உன் சுயநலத்தை நற்கருணைக்குள் நீ புகுத்து விட்டாய், அரைக்கிறாய், உன் எண்ணெயை போட்டு சுடுகிறாய். இது உன் திட்டம், கடவுளுடைய திட்டம் அல்ல. கடவுளுடைய திட்டம் நீ அவராய் நீ உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது நிலை. இப்ப 3வது நிலைக்கு வந்துட்டோம். அதான் ரொம்ப கவலை. அதையும் சொல்லி முடிக்கிறேன், சரியா? கவனிச்சு கொள்ளுங்கள். 2வது நிலை விரும்பினா விருப்பம் இல்லாட்டி விரும்பினா அப்படியெல்லாம் இல்லை இருக்கடா, நீங்க சுவைக்கணுமாப்பா. உங்களோட புத்தியாக்குள்ள போட்டுக்கொண்டு நீங்க அரைச்சுக்கொள்ள. ஆண்டவர் அதையெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் தானே செய்தான். புறக்கிட்டான், மாப்போட இடிச்சான், அரைச்சான், சுட்டான், எண்ணெயை போட்டான். கடைசியில அது தெவிட்டுதுன்னு சொன்னா காருது என்ற எண்ணெய். இப்ப வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு ஆண்டவரை நாங்க அப்படி ஆக்கிட்டோம். நம்மட முடலுக்கு ஆண்டவரை ஆக்கிட்டோம். ஆண்டவரை விருப்பத்துக்கு நாங்க போறது இல்லை. 3வது கவனிச்சு கொள்ளுங்கள். எண்ணிக்கை நூல் 21வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர். இப்ப சண்டை பிடிக்க தொடங்கிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. உணவு இல்லையா? உணவு இருந்ததா இல்லையா? இருந்தது. என்ன உணவு இருந்தது? என்ன உணவு இருந்தது? காலையில மன்னா, மாலையில காடை இறைச்சி. இப்ப அவங்க சொல்றாங்க உணவும் இல்லையா, தண்ணி. அடே மன்னா, உங்களுக்கு உணவே இல்லாம போயிட்டு. ஆண்டவர் கொடுத்த அப்பம் இந்த நற்கருணை. இப்ப சில பேருக்கு உணவே இல்லாத, ஆண்டவரே இல்லை. அது மட்டும் இல்லை, எவ்வளவு சொல்றாங்கன்னு பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்கள். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு அழுத்து போயிட்டான். முதல் சென்னையில் வச்சு சுட்டான் பாவி. இப்ப இந்த நற்கருணை அவங்களுக்கு அழுத்து போயிட்டான். நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லையா? அது ஏன் பெறுவானு? என்னத்துக்கு பெறுவான்? அழுத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி கடிக்க செய்தார். அது இன்னும் நம்முடைய சமூகத்துக்குள்ள வரையில கவனமா இருக்கணும். எப்போது இந்த மன்னா நம் வாழ்க்கையில் ஒரு அற்ப உணவாய் மாறுதோ, நம்பிக்கை இல்லாமல், ஆராதனை இல்லாமல், சந்திப்பில்லாமல், அன்பில்லாமல் மாறுதோ, அப்போது ஆண்டவர் நச்சு பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்க செய்தார். என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு கடிபட்ட பிறகு திருப்பியும் வராங்க. எங்க வராங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல, மோசிட்டால, ஆண்டவரே மோசே நாங்க சாக போறோம், ஏதாவது செய்ப்பான்னு சொல்ல, மோசே ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, ஒரு கம்பை நட்டி அந்த கம்பின் மீது ஒரு பாம்பை தொங்க விடு. ஒரு கம்பை நட்டி அந்த கம்பின் மீது விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் தொங்கி இருக்கிறார். திருப்பியும் மன்னாட்ட தான் வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட தான் வந்தாங்க. பாம்பு கடிச்சு எந்த உணவு அற்பமாயிருந்ததோ, எவர் அற்பமாயிருந்தாரோ, எவர் வேண்டாம், உலகம்தான் வேண்டும் வேண்டும் வேண்டும், தொழில்துறை தான் வேணும், ஞாயிற்றுக்கிழமை பூச வேணாம், எனக்கு வயல் தான் வேணும் வேணும் வேண்டும் திரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது, நச்சு பாம்பினால் குடும்பம் கடிபட்ட போது மீண்டும் தன் நச்சு பாம்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மன்னாவை தான் தேடினார்கள். சிலுவையில் நமக்காய் நொறுக்கப்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, மன்னா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்வே இல்லைம்மா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? என்னை சுவைக்கிறியா? அல்லது என்னை ஒன்ற விருப்பத்தின்படி விரும்பினா, அல்லது இல்லாட்டி நான் உனக்கு அற்ப மனுஷனா போயிட்டேனா, உன் வாழ்க்கையில் நான் தேவையில்லாமல் போயிட்டேனா அப்படின்னு சொன்னால், அடுத்த கட்டம் பாம்பு கொத்தும்.
நச்சுப்பாம். பாம்புன்னு சொன்னால் இதில் ஓடி இல்லை, நம்முடைய வீட்டுக்குள்ளே நச்சுத்தன்மைகள், பகைமை, பழிவாங்கும் தன்மைகள், போட்டி பொறாமைகள், காய்மைகாரம், ஆணவம், அகங்காரம் எல்லாம் மெதுவாக வரும்போது நம் குடும்பம் காயப்படும். நீ காயப்பட்டிருந்தால் உன் காயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மரத்தில் தொங்கப்பட்ட மன்னாவைத்தான் நீ பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே எங்களோடு தங்கும், நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், பலவீனமாய் போயிருக்கிறோம், எங்களோடு தங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். முழந்தால் படிட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடல் பாடி நற்கருணை பவனியிலே நாங்கள் பங்கு பெறுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் இன்றைக்கு உம்மை அற்ப உணவாக மாற்றிவிட்டேன். நான் இன்றைக்கு உம்மை அற்ப உணவாக மாற்றிவிட்ட போது என் வாழ்வுக்குள் நஞ்சு தந்தீர்கள். நீர் தேனை விட சுவையானவர். ஆண்டவரை உண்டு பாருங்கள், அவர் எவ்வளவு சுவையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இன்றைக்கு நான் என் சுயநலத்தால் ஆண்டவரை மறந்து விட்டேன். சில நேரத்தில் ஆண்டவரை தேடுறதில் அது அற்ப உணவாய் மாறிவிட்டது. காயப்பட்டிருக்கிறாய், உன் வீட்டுக்குள் நஞ்சு வந்திருக்கின்றது, உன் வீட்டுக்குள் கொள்ளிவாய் பாம்புகள், நச்சு பாம்புகள் இருக்கிறது, கடிபட்டு இருக்கிறார். மீண்டும் ஆண்டவரிடம் வா, எழுந்து நடப்பாய். ஆண்டவரை அன்பு கூறுவே ஆண்டவரே இன்னும் தங்களோ ஜீசஸ் ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுவரத்தோடு அன்பு கூறுவே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனையா. ஆண்டவர் இந்த மாலை பொழுது உம்முடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும், உம்முடைய கிருபையால் நிரப்பப்பட்டு நீர் தேனை விட சுவையானவர். ஆண்டவரை எவ்வளவு இனிமையாய் இருக்கிறார் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நீர் வாழ்வழிக்கு மன்னா, நீர் வாழ்வழிக்கு மன்னா. ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களோடு ஜீசஸ் உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். என் வியாதிகள், என் கசப்புக்கள், வேதனைகளை நீக்கும் ஆண்டவரே. நான் உம்மை விட்டு பிரிந்து தூரத்தில் இருக்கிறேன், தீமையால் கடிக்கப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவி உம்மை இதுவரை ஆண்டவரே உதவி நீரை உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். யார் யாரெல்லாம் தீமையால் கடிபட்டிருக்கிறீர்களோ, பாவத்தால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறீர்களோ, துன்பத்தால் வியாதியால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறோ, உங்கள் விடுதலைக்காய் அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரை உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீரங்கள் நேசர், நீரங்களை விடுதலை தருபவர். நான் இன்றைக்கு நச்சு பாம்பினால் கடிபட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் அமைதி இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே ஆமென் நன்றி ஐயா. உம்மை முழு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறு. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராத
ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன் குடும்பத்தை பார்க்கிறார். அவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் வியாதியை பார்க்கிறார். உன் கடன் தொகைகளை பார்க்கிறார். உன் சுமைகளை பார்க்கிறார். உன் ஏமாற்றங்களை பார்க்கிறார். உன் அழுகையை சந்திக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிந்திருக்கிறேன். நான் உம்மிடம் மீண்டும் வருகிறேன். ஆண்டவரே, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, சுகம் இரண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறேன். இந்த மாலை பொழுதில் உம்முடைய விடுதலை என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும்படியா, என் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அகற்றும்படியா, என் கண்ணீரை அக்களிப்பாய் மாற்றும்படியா, எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும்படியா, திருமண வாழ்வு அமையும்படியா, வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியாய் மாறும்படியா, என் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள், கசப்புகள், காயங்கள் மாறும்படியாய், என் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளரும்படியாய், என் தலையில் இருந்து கால்வரை இருக்கிற வியாதிகள் சுகப்படுக்கும்படியாய், என் நிலங்கள் தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கும்படியாய், நான் விடுதலை கிடைக்கும்படியாய், என் குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும்படியாய், எனக்குள் இருக்கிற கோபதாபங்கள், பகைமை உணர்வுகள் நீங்கி மன்னிக்கு நான் கொடுக்கும்படியாய், தீமை கட்டுக்களின் உடலில் இருந்தால் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை கடந்து வரட்டும். ஒரு விடுதலை என் பிள்ளைகள் சந்திக்கட்டும். ஒரு ஆறுதலை சந்திக்கட்டும். ஒரு அபிஷேகத்தை சந்திக்கட்டும். ஒரு ஆறுதலை சந்திக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். மக்கினின் வல்லமை, மக்கினின் வல்லமை, அக்கினின் வல்லமை, விடுதலையின் வல்லமை என்னை நிரப்புகிறதா ஆண்டவரே, என்னை நிரப்புகிறதா ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை, Thank you Lord Jesus. Thank you. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை ஆராதனை. Thank you. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எமக்கு நன்றி. இந்த மாலை பொழுதில் உம்முடைய பிரசனம் என்னோடு கூட என்னை வழி நடத்தியதற்காய் நன்றி ராஜா. தொடர்ந்தும் எங்களை ஆசீர்வதியும். உம்மோடு கூட பயணம் செய்ய இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். உம்மை சுவைக்க கற்றுத்தார் ஆண்டவரே. அற்ப உணவாய் உம்மை மாற்றாமல் என் வாழ்வை சுவை கொடுக்கும் தேனை போல் உம்மை மாற்ற எனக்கு அருள்தார். ஆமென். அன்பார்ந்த பீடப்பணியாளர்கள் வெளியிலே செல்லுங்கள். என்னோடு பயணம் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நேசிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை அன்பு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை உயர்த்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவர், என்னோடு பயணம் செய்பவர், என் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை அறிபவர். கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்களோடு வாழ்பவரே, எங்களை உயர்த்துகிறவரே, கண்ணீரை காண்பவரே, என் துன்பத்தில் வழி நடத்துபவரே,
நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை வணங்குகிறேன். நீர் என் நேசர், நீர் என் நண்பர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை நம்புகின்றோம். இயேசுவே மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை நம்புகின்றோம். இயேசுவே உலகத்தின் இரட்சகரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். இயேசுவே உலகத்தின் இரட்சகரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். இயேசுவே பாவிகளின் அடைக்கலமே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே பாவிகளின் அடைக்கலமே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களை வழிநடத்துகிறவரே, எம்மாவுசீடர்களோடு பயணம் செய்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாதை ஓரத்தில் அமர்ந்திருந்த பார்த்தேமே இயேசு வருகிறார் என்பதை அறிந்தவர். இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அழுதான். ஆண்டவரை, நீர் எங்கள் வழியால் வருகிறதை அறிந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, என் கணவன் மீது, என் மனைவி மீது, என் பிள்ளைகள் மீது, என் வாழ்வு மீது, என் தொழில் துறைகள் மீது, நான் எடுக்கிற முயற்சி மீது இரக்கமாயிரும். ஆண்டவரை, நீ நேசிக்கிறவர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை காணச் செய்கிறவர் நீர். உமக்கு நன்றி ஆண்டவர். கிருபையும் பக்தியும்
எவ்வளவு இனிமையானது ஆண்டவரின் வாழ்க்கையில் உண்மை நான் அற்ப உணவாய் கருதும் போது என் வாழ்வுக்குள் அநேக தீமைகள், அநேக நச்சு தன்மைகள், அநேக பாவங்கள், பலவீனங்கள். ஆண்டவரே, மீண்டும் உம்மிடம் வருகிறோம் ஆண்டவர். நீர் எங்களை சுகப்படுத்தும், நீர் எங்கள் காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. அன்னமும் பானமும் ஆகிய வடிவம் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, ஒரு பெரிய பாக்கியம். இந்த மண் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் செல்கிற இடம் முழுவதும் நன்மை செய்தீரே ஆண்டவர். உம்மை தொட்டவர்கள், உம்மை பார்த்தவர்கள், மாடையை தொட்டவர்கள், வார்த்தையை கேட்டவர்கள் விடுதலை பெற்றார்களே ஆண்டவரே. நீர் எங்களோடு பயணம் செய்யும் போது நாங்களும் விடுதலை பெறுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்வது பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நான் இன்றைக்கு சக்கியப்பையில உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய வீட்டை ஆசீர்வதிங்க, இந்த வீட்டில் இருக்கிற கஷ்ட துன்பங்களை நீக்குங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை நம்புகின்றோம். இயேசுவே, மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை நம்புகின்றோம். இயேசுவே, உலகத்தின் இரட்சகரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். இயேசுவே, உலகத்தின் இரட்சகரே, இயேசுவே, பாவிகளின் அடைக்கலமே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, பாவிகளின் அடைக்கலமே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எம்மாவுஸ் சென்ற சீடர்களைப் போல நாங்களும் உம்மை பார்த்து கேட்கிறோம். இயேசு சுவாமி, இந்த மாலை பொழுதில் எங்களோடு தங்கும். ஆண்டவர், நீர் தங்கவில்லை என்று சொன்னார். நாங்கள் வறுமையான பாத்திரம் ஆண்டவர். நீர் எங்கள் குடும்பத்தில் இல்லை என்று சொன்னார். எங்கள் குடும்பம் ஒரு வெறுமை. என் தனிப்பட்ட வாழ்வில் நீங்க இல்லை என்று சொன்னார். நான் ஒரு உடைந்த மட்களம். ஆண்டவரே, எங்களோடு தங்கும். உம்மை பார்த்து கேட்கிறோம். மீண்டும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே.
இயேசுவே சுகம் தருவே இயேசுவே அருள் தாரும் இயேசுவே சுகம் தருவே இயேசுவே ஒரு வார்த்தை பேசுவே என் வாழ்வு நலமாகுமே. ஆமென். ஒரு வார்த்தை பேசுவே என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இயேசுவே நீர் என்னை தொடுகிறவர், நீர் எனக்கு விடுதலை தருபவர், நீர் என் நோய்களை சுகப்படுத்துகிறவர், என் காயங்களை ஆற்றுபவர், என் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை நீக்குபவர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். முழந்தால் படியிடுவோம். நம் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார். நாங்கள் இன்றைக்கு பாதை ஓரத்தில் அமர்ந்திருந்த மனுஷனை போல இருக்கிறோம். நம்மை கொடுப்போம். புகழ்வாய் எருசலேம் உன் ஆண்டவரை, புகழ்வாய் சீயோனே உன் தேவனை. ஓசானா 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 தாவீதின் குமாரா. பூமியும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே, பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவருடைமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. அவருடைய மலையில் ஏறுபவன் யார்? அவருடைய தூய திருத்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விடலிலே செல்ல விடாதே, தன் அயலானிடம் வஞ்சையான இடா திருப்பவனே. புகழ்வாய் எருசலேம் உன் ஆண்டவரை, புகழ்வாய் சீயோனே உன் தேவனை. ஓசானா 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 தாவீதின் குமாரா.
வானத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுரை இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து மகிழ்ந்து அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய பரிசுத்த நாம மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்து இயேசுவின் திரு அவருடைய மிகவும் அச்சுதமான இருதய அவருடைய விலமதிக்கப்படாத பீடத்தில் மிகவும் பரிசுத்த தேவதேவ அனுமானத்தில் இயேசு சர்வேஸ்வருடைய தாயாகிய அதிபரிசுத்த மரியம் அவருடைய அச்சேஷ்ட மாசில்லாத உட்பவ கன்னிகையும் தாயுமான மரியாயின் அவருடைய மகிமையான ஆரோபண அவருடைய பரிசுத்த பத்தாவாகிய அச்சேஷ்ட சூசைய தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் அச்சேஷ்டர்களிடத்திலும்
இயேசு கிறிஸ்துனாருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, கோடியற்புதர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினரைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சட்டம் வந்திருப்போம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடியற்பதராம் எம் அன்பார்ந்த புனித அந்தோனியாருடைய திருவிழாவுக்காக நாங்கள் ஆயத்தங்களை மேற்கொண்டு இறுதி நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். எம்மோடு தங்கும் ஆண்டவரே, மாலை வேளையாயிற்று, அச்சமாக இருக்கிறது, இருள் சூழ்ந்து விட்டது, தனித்திருக்கிறோம், பயமாயிருக்கிறது என்று இன்று மனிதர்கள் வாழ்க்கையில் புலம்புகிறார்கள். இழந்து விடாத ஒன்றை இழந்து தவிக்கிறார்கள். இதை இழந்து என்று பார்த்தால் எது தங்களுக்கு தேவை என்று கருதினார்களோ அனைத்தையும் இழந்து விட்டார்கள். மனைவி, மக்கள், பிள்ளைகள், உறவுகள், சொந்தம், பந்தம், ஊர், பேர் எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த கருப்பொருள் எங்களுக்கு அர்த்தம் கொடுக்கிறது. எங்களோடு தங்க வாங்க என்று இயேசுவை மாத்திரம் அழைக்கக்கூடாது. என் அப்பாவை, என் அம்மாவை, என் தந்தையை, தாயை, என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இழந்தது கடவுளை மாத்திரமல்ல, கடவுள் கொடுத்ததை இழந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எங்களோடு தங்க ஆசைப்படுகிறார், எமக்கு உணவளிக்க ஆசைப்படுகிறார்,
தேவ பராமரிப்பின் கடவுளாக இருந்து எல்லா வேளையிலும் துன்பத்தின் வேளையிலும் எங்களை ஆசிர்வதிக்க பராமரிக்க விரும்புகிறேன்னு சொல்லி தியானம் செய்த நாங்கள். ஆக இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை பிரசனமும் இறை வார்த்தையும் அவருடைய உடனிருப்பும் அவருடைய தேவ பராமரிப்பையும் இன்றைய இறை வார்த்தையிலும் இன்றைய தியானத்தில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவனுக்கு என்ன சொல்வோம்? கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, நாட்களுக்காக, தியானங்களுக்கு என்ன சொல்வோம்? சிறப்பான முறையிலே இந்த மூடு தங்கும் என்கின்ற கருப்பொருள் நாளிலே வந்து பலியொப்பு கொடுத்து இன்றைக்கு மறை மாவட்ட குருக்களுக்கான மாதாந்த தியானம். ஆகவே எங்களுக்கு உதவிக்கு யாரும் வரவில்லை. நாளைக்கு ஒரு குரு வருவார், பூச வைப்பார். நான் தான் இதில் ஈடுபட வேண்டும். இருந்தாலும் ஏனைய குருக்களை அழைத்திருக்கிறோம், ஏனைய துறவர குருக்களை அழைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு இந்த தியானம் இருந்த பொழுதும் அவருடைய ஏனைய நிகழ்வுகள் இருந்த பொழுதும் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்து எமக்காக இந்த திருப்பலியை தனியே ஒப்பு கொடுத்து எமக்காக மன்றாடி மறையிறை ஊடாக நக்கருடைய ஆராதனை ஊடாக எம்மை இறைவனோடு இணைச்செய்மைக்காக ஆண்டவருடைய பிரசனத்தின் வல்லமையை எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தார்களோ அதே போல நாங்களும் வாழ முடியும். ஆண்டவர் தேடி வருவார், இழந்து போனது தேடி தருவார். மீண்டும் மன்னாவை உண்போம், மீண்டும் நாங்கள் இழந்த நற்கருணையை மீள பெறுவோம். நாங்கள் பிரிந்து போய் தூர இருந்தாலும் மீள ஆலயம் பெறுவோம். ஆண்டவரை அனுபவிப்போம், அவரை உண்போம், அவரை குடிப்போம், அவரையோடு வாழ்வோம் என்கின்ற துணிப்பொருளிலே இன்றைய மறைவுரை ஆற்றி சென்றிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய அழைப்பை வருகை தந்து எங்களுக்கு மறைவுரை ஆற்றி எங்களை செபித்து எங்களுக்காக மன்றாடிய அருள்பணி மரியதாசன் குரு ரோக்சன் இயக்குனர் மறைக்கல்வி நிலையம் மன்னார் அவர்களுக்கு நம்முடைய ஆலய சபை இறைமக்கள் சார்பாக இதயம் நிறைந்த செபத்தோடு கூடிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அவரோடு சேர்ந்து பயணம் செய்ய அவர் இன்னொருவர், அவர் சகோதரர் சதீஷ் சில்வா. இவர் நானும் 94ஆம் ஆண்டிலிருந்து ஒன்றாக படித்தோம். மற்றவர்கள் இடையில் இணைந்து கொண்டவர்கள். என்னுடைய வகுப்பிலே இந்த நாங்கள் 35 ஆண்டுகளாக ஒன்றாக படித்தேன்னு சொன்னால் நான் இவர் மட்டும்தான். கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் ஃபேராக இருப்பார், நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன். 2 பேரும் தான் நாங்கள் ஒரு வகுப்பு, 2 பேரும் தான், ஒரு யாருமே இல்லை. 94ஆம் ஆண்டு படித்து அப்படியே சுவாமியாக போய் இப்பொழுது 17 வருடம் நானும் பேரும் சேர்ந்து குறிப்பிட்ட பெற்று இப்பொழுது 17 ஆண்டுகள். எனக்கென்று ஒரு வகுப்பு தோழர்னு சொன்னால் மட்டும்தான். மற்றவர்கள் இடையிலே பிரரா போய் முடிய இணைக்கப்பட்டவர்கள் தான். எங்களோடு சேர்ந்து இன்னொரு தோழர் இருக்கிறார், சதீஷ் அவர்கள், பெனோஃபார் தம்பி அவர்கள், சொந்த தம்பி பெனோ தம்பி அவர்கள் எங்களோடு படித்தவர் தான். அவரும் எங்களோடு படித்து எங்களோடு பயணமாகிறவர்கள். இந்த திருப்பணிகளிலே அவர் ஈடுபடுகிறார். ஆகவே எனக்கு அரைவாசி தூரத்தில் கோல் பண்ணியிருந்தார், எங்கேயும் பிஸியாக கதைக்கலாமா என்று சொல்லி நான் இதில் இருந்து வெளியே போய் ஆன்சர் பண்ணேன். என்ன சைஸ்ன்னு இருக்க, என்ன பிஸியாக என்ன நடக்குது என்று கேட்டான். என்ன ஃபீஸ்ட்டுக்கு நிற்கிறேன், கதைக்கலாமா? நோ ஃபீஸ்ட்டுக்கு இருக்கிறேன், நாங்கள் அங்கே தான் வாரோம் என்று சொன்னார். ஆகவே சதீஷ் அவர்களுக்கு, நம்முடைய தோழருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரை ஏற்றி கொண்டு வந்திருந்தார். இவருடைய வெஹிக்கிள் தான் அவர் ஒரு பணியாளராக பல இடங்களில் செயல்படுகிறார். நிச்சயத்தை அறிவித்து புதுப்படைப்பு என்கின்ற அந்த ஒரு அமைப்பை தாழ்வுபாட்டை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இவர் ஒரு முக்கியமான ஒரு சபை ஊழியர். அவர் பல இடங்களிலே குடிகாரர்களுக்காக சென்று, வீடுகளுக்கு சென்று குடிக்கிற மனிதர்களை கண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லி திருத்தி எடுத்து 30 பேருக்கு மேற்பட்ட இறை மக்களை, ஆண்களை ஒரு குழுவாக வைத்திருக்கிறார்கள். புது படைப்பு என்று சொல்லி அவர் தான் முக்கியமான நபர்களில் 2-3 பேரில் ஒருவர். அவர் குடிப்பதில்லை, அவர் சேர்ந்து 30 குடிப்பதில்லை. பல கிராமங்களுக்கு சென்று குடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாது, குடும்பத்தை ஒற்றுமையாக சொல்லி செபித்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். நான் இன்னும் அவர்கள் என்னுடைய பங்குக்கு அழைக்கவில்லை. ஆகவே என்னுடைய பங்கிலே அவர்கள் குஞ்சு குளத்தில் வந்து பணியாற்றியிருக்கிறார்கள். குழுவாக ஒரு பஸ்ஸில் வந்தார்கள். கோமர்சம் குளத்தில் வந்து பஸ்ஸில் வந்து பணியாற்றியிருக்கிறார்கள். நான் அதுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். சில வேளை அழைக்கக்கூடும். அவர்கள் எப்பொழுதும் ரெடி. தங்கள் வேலையை விட்டு போட்டு, தொழிலை விட்டு போட்டு இங்கே வந்து ஒரு நாள் தங்கியிருந்து பணி செய்வார்கள். ஆக அவ்வாறு பணி செய்கின்ற அவரை நான் வாழ்த்தியும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். காரணம், இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இந்த இடத்தை இவர் அறிமுகம் செய்வதற்கு. ஆகவே நன்றி சதீஷ் வந்ததற்காக சதீஷ் குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே திருவழிபாடு ஒழுங்கு செய்த அனைத்து பொதுவான இறைமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் சில பொருட்களை வாங்கி அன்பளிப்பு செய்திருக்கிறீர்கள். நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஒருவர் பீடத்திற்கு என்று சொல்லி வாசக பூச புத்தம் வைப்பதற்கு அவர் செய்திருக்கிறார். கொஞ்சம் பெருசு, அதை நாங்கள் கொஞ்சம் செய்துதான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நன்றி. அதேபோல் நற்கருணை வைப்பதற்காக இந்த இடத்திலே இந்த ஸ்டாண்டை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இரண்டும் நான் அறிந்தவை, அறியாதவை இருந்தால் அவர்களுக்கும் நன்றி. இன்னும் பல பல்ப் வாங்கி கொடுத்துருக்கிறீர்கள், சின்ன பல்ப் வாங்கி கொடுத்துருக்கிறீர்கள், இன்னும் பெரிய கலர்ஸ் பல்ப் வாங்கி கொடுத்துக்கிறீர்கள், நிறைய கொடுத்துக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு காலம் நீங்கள் செய்து வந்த அனைத்து உதவிக்கு நன்றி. நான் இவ்வளவு காலம் செய்து உணவு சமைத்து தந்த அனைத்து குடும்பங்களுக்கு நன்றி. நாளைய நாளிலே புனித அந்தோனியாரைப் போல சீடத்துவ வாளின் ஊடாக இறைவனின் சாட்சியான என்ற கருப்பொருளிலே அருட்பணி கிறிஸ்டியோ ரூவன் பெர்னாண்டோ அதிபர் இறையியல் கல்லூரி அவர்கள் வரையறுக்கிறார். ஆகவே அதற்குரிய ஒத்துகைகள் நன்றி பார்க்கப்பட இருக்கிறது. அனைவரும் கவி, திருவழிபாடு, பீடப்பணியாளர், பாடகுலாம், அதே வழியில் உணவு விடயங்கள் எல்லாத்தையும் இடம் சொல்லி ஒத்திகை காட்டி அனைத்து நிறைவேறி பிற்பாடு தான் நீங்கள் போக முடியும். தயவுசெய்து இதிலே இந்த பயிற்சியிலே அங்கம் வகிக்காத யாருமே நாளைக்கு நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது. தெரியும், காரணம் பயிற்சி இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அறிவித்தவர்கள் பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். பயிற்சி முடியத்தான் நீங்கள் வீடு செல்ல முடியும். ஆகவே தயவுசெய்து அனைவரும் நின்று இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். ஏனைய இதர வேலைகளை நீங்கள் செய்து முடித்துவிட்டு செல்லுங்கள். நாளிலே காலை 6 மணிக்கு சிவமாலை. சிவமாலை முடிந்த உடனே அது 6:45 இருக்கலாம், 6:50 இருக்கலாம், திருப்பலி. அப்போ 7 மணி டார்கெட் பண்ணக்கூடாது. வார வெயிட் வைக்கலாது. 6 மணிக்கு சிவமாலை, அது தொடர்ந்து திருப்பலி. 7 மணி போட்டிருக்கிறது, அதுக்கு எங்களை பொறுத்த மாற்றம் செய்ய வேண்டியது. ஆக 6 மணிக்கு சிவமாலை. எல்லாரும் 6 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான பொறுப்படுத்தவர்கள் 6:30 மணிக்குள்ள பொறுப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நாளைய வரவேற்புகள், நாளைய மாலை போடுதல், ஆராத்தி எடுத்தல், பொட்டு வைத்து அலங்கரித்து வரவேற்றல், எல்லா விஷயங்களையும் கவனமான முறையிலே, நுணுக்கமான முறையிலே 6:30 மணிக்கு ரெடியாக வச்சுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். நீங்கள் 6:30 மணிக்கு ரெடி இல்லைன்னு சொன்னால் 6:30 7 மணிக்குள்ள நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். 6:30க்கு ரெடியாக நிற்கணும், அந்த ஸ்பாட்டில் நிற்கணும். 6 ரெடி இல்லைன்னு சொன்னால் 7 மணிக்குள்ளே அரை மணி நேரத்தில் எங்கேயும் சென்று அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கருத்தில் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நாளும் நீங்கள் செய்த உதவி, நீங்கள் செய்த பணிகள், உங்களுடைய எல்லா சகல உதவிகளுக்கும், துப்புரவுகளுக்கும், பணிகளுக்கும் அனைவருக்கும், யாரும் பேச சொல்லலாம், அனைவருக்கும் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை ஆசிரிப்பாராக. புனிதருடைய பரிந்துரை எல்லோருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. இப்பொழுது இறுதி சிபத்துக்காக நாங்கள் தயாராகிக் கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அந்த மாலை பொழுதுக்காக தகப்பனே உங்களுக்கு என் நெஞ்சான நன்றி சொல்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறேன். மட்டுமாய் இத்தனை நாட்கள் இறைவார்த்தையினூடாக, உடைய இறைவார்த்தையினூடாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. நாளைய தினத்தில் எங்களுடைய புனிதருடைய விழாவை காண்பதற்கு பாக்கியம்தான். கோடி அற்புதர், அதிசயங்கள் செய்பவர், எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியோடு ஒன்றுபட்டு ஒரே சமூக உணர்வோடு, ஒரே குடும்ப உணர்வோடு ஆண்டவரை ஆன்மீக ரீதியாய் கொண்டாட எங்களுக்கு அருள்தார். இந்த இராப்பொழுதில் எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, இயேசுவின் தாய், எங்களுக்கு பாசமாயிருக்கிறவள், இந்த இராப்பொழுது எங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த
தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென். எனக்கொரு ஆசை ஏசப்பா